அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் சுட சுட சாப்பாடு, தக்காளி ரசம், கோவக்காய் பொரியல். ஒரு வாரமாக வீடியோவே எடுக்கல. நேற்று கறிக்கிழம்பு வச்சா அதையும் எடுக்காம விட்டோம். சரி, பரவாயில்ல. வாங்க வீடியோக்குள்ள. இன்னைக்கு தக்காளி ரசம் வச்சேன். கோவக்காய் வேணான்னு சொன்னீங்களா? ஆமா. நீங்க வேணான்னா நான் சாப்பிடணும்ல. சரி, அதனால சரி கோவக்காய் நீங்க சாப்பிடுறோம், நானும் சாப்பிடுறேன். பொரியல் பண்ணேன். அதை எதுக்கு வேணான்னு சொன்னீங்க? காரமா இருக்கும்னா? காரமா இருக்கும்னா? இல்ல இல்ல, ஓரளவுக்கு சுமாரா பிடிக்கும், ரொம்ப பிடிக்காது. வீட்டில் தக்காளி ரசம், கோவக்காய் பொரியல். பொரியல், கோவக்காய் பொரியல். அது ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லதான். ப்ரெஷருக்கு? எனக்கு ப்ரெஷர் இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு வச்சு அன்னைக்கு வாங்கிட்டு அப்படியே பழுத்துருச்சு. ரசம் நல்லா இருக்கு. சுட சுட சூப்பரான ரசம். கோவக்காய் பொரியல். கோவக்காயை பொடியை நறுக்கிக்கிட்டு கொஞ்சம் பழமாக தான் இருந்துச்சு, பரவாயில்ல அப்படின்ட்டு நறுக்கி வெங்காயம், கடுகு, சீரகம் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டு கோவக்காயம் போட்டு உப்பை போட்டு மூடி வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் நல்லா வெந்தோடனே மிளகாத்தூள் போட்டு அப்படியே கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து அப்படியே மூடி வச்சேன். நல்லா வெந்துருச்சு. தேங்காய் துருவல் போட்டு இறக்கிடுச்சு. வேர்க்கடலை இருந்தால் வேர்க்கடலை போட்டிருப்பேன். வேறு வாங்கிட்டு வர சொன்னேன், இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வச்சுட்டே கோவக்காய் பொரியல் நல்லா இருக்கு. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.